நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நாம் அன்றைக்கி இந்த காணொலியில் யூபிஎஸ்சியினுடைய சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு என்சிஆர்டி புக்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதே இல்லை. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸாம் எழுதினவங்க கூட என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க. அப்படி ஒமிட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஏன் படிச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஒரு அகாடமி கொடுக்குற புக்ஸ், அவங்க நோட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த நோட்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வேறு ஏதாச்சும் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கி அந்த நோட்ஸ் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா பேசிக்ஸே தெரியாமல், ஏன்னா இது ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம் தான். ரொம்ப நிறைய லெவல் 3 கட்டங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டான சிலபஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு பேசிக்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிறப்ப என்சிஆர்டி புக்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். நம்ம சேனல்லையும் நிறையா முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்சிஆர்டி புக் லிஸ்ட்டு போட்டிருக்கோம். அது எப்போயுமே என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிங்க, சிலபஸ் பார்த்து அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் அது ஏன் என்சிஆர்டிஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்ப்போம். முதல்ல என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் ஒரு ஹை லெவலில் அவங்க லாங்குவேஜ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. என்சிஆர்டி புக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்சிஆர்டி புக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை புரிஞ்சுக்கிறதும் சரி, அந்த புத்தகம் வந்து படித்து நம்ம மெமரி பண்ணுறதும் சரி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த புக் வந்து ஸ்கூல் பசங்களுக்காக உருவாக்குறது தான். இது வந்து ஒரு ஹை லெவலில் டிகிரி படிக்கிறவங்களுக்கோ, இல்லை மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கோ ஆன புத்தகம் இல்லை. இது பள்ளி மாணவர்களுக்கான புக்கு. அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இந்த புக்கை வந்து நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளும் ஸ்கூல் படித்து தானே வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து நிறையா பேர் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு புக்ஸ் படிச்சுட்டு வந்திருப்போம், நம்ம சமச்சீர் புத்தகங்கள் படிச்சுட்டு வந்திருப்போம். இது வந்து சிபிஎஸ்சி புக்ஸாக இருக்கிறதுனால ஹை லெவல் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இதுவுமே ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த மொழி புரியலை அப்படின்னாலுமே கூட நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அதனால் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம், படிக்க முடியாத காரியம் அப்படிங்கிறத வந்து நினைக்காதீங்க. உண்மையிலே அப்படி வந்து கிடையவே கிடையாது. இந்த புக்கை வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரி துறையில் அந்த துறையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள், மிகச்சிறந்த ப்ரொஃபஸர்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு தான் இந்த புக் வந்து தயாரிக்கப்படுது. ஒவ்வொரு டாபிக்ஸுமே நீங்கள் ஜியாகிரஃபி எடுத்தாலும் ஜியாகிரஃபியில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு தான் இந்த புக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து நம்பி இந்த புத்தகங்களை வந்து நம்ம வந்து படிக்க முடியும். என்சிஆர்டி புக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஹை லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டென்ட்டும் நமக்கு ஹை லெவலாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப பேசிக்ஸ்க்கே ஒரு ஹை லெவல் கண்டென்ட் நம்மளால் என்சிஆர்டிஸ்லேருந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு அகாடமி, நம்ம மறுபடியும் அகாடமி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அகாடமி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அகாடமியில் வந்து அவங்க புக் வந்து எழுதுகிறாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் கிடையாது, அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அவங்க இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், இப்போது ஐஏஎஸ் அகாடமிஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அது சொல்லிக் கொடுக்குறவங்களாம் வந்து ஐஐடி, ஐஐஎம்மில் பாடம் எடுத்தக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கிடையாது. அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மெயின்ஸ் எக்ஸாம் போனவங்களாக இருப்பாங்க, இல்லை இன்டர்வியூ போயிட்டு அதில் கிளியர் பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்களே ஒழிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து யாருமே கிடையாது. இப்போது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருக்க ப்ரொஃபஷனல் ஒருத்தரை வந்து கொண்டு வந்து பாடம் எடுக்க விடுறதோ, இல்லை இந்தியாவிலே இருக்க பெஸ்ட்டு ஜியாகிரஃபி சாரை வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாதுல்ல. அவங்க எல்லாமே ஆல்ரெடி சீனியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அவங்க எல்லாமே ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஸர் அந்த துறையில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அகாடமியில் கொடுக்கக்கூடிய புக்ஸ் வந்து பெஸ்ட்டு. நமக்கு ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸ் வந்து அந்தளவுக்கு நாட் ஓகே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது நமக்கு இலவசமாக கிடைச்சாலும் அரசாங்கம் வந்து ஒரு அந்தந்த துறை சார்ந்த ஒரு மிக பெஸ்ட்டு பர்சனாலிட்டிஸ் வச்சு தான் இந்த புக், எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் இந்த புக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய துறை தான் அந்த புக்கை வந்து தயாரிக்கிறாங்க. என்சிஆர்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பு தான் இந்த புத்தகங்கள்லாம் வந்து வடிவமைக்கிறாங்க. அது வந்து 1961ஆம் ஆண்டு 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அவங்க தான் இந்த புக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு அரசாங்கமே தயாரிக்கிறதுனால இதை வந்து நம்ம நம்பி படிக்க முடியும். இது கவர்மெண்ட்டுடைய சோர்ஸாகவுமே இந்த புக்ஸ் வந்து இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து மிக மிக சரியான தகவல் தான். ஒரு எடுத்தோடனே ஒருத்தர் வந்து தயாரிக்கிற புக்கோ, இல்லை ஒரு ப்ரைவேட் அகாடமியோ, இல்லை நான் கூட ஒரு புக்கு நினச்சோம் அப்படின்னா நான் ஒரு புக்கு போட முடியும். ஐஏஎஸ் ஆகுது எப்படி அப்படின்னு ஒரு புக் போடலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரி பை சரத்குமார்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் போடலாம். பட் அப்படி வந்து அவங்க போட மாட்டாங்க. அவங்க போடுறாங்க, என்சிஆர்டி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிறைய லெவலில்
ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்னபடி ஒரு கண்டென்ட் அதுக்குள்ளே வருது அப்படின்னாவே நிறையா வந்து அதை பார்ப்பாங்க. அந்த புக்கினுடைய ஆதாரம் என்ன, அதனுடைய சோர்ஸ் என்ன, அது உண்மையிலே கரெக்டான ஒரு விஷயம் தானே அப்படின்னு அரசாங்கம் பார்த்துட்டு தான் அந்த புக்கை வந்து போடுவாங்க. அதனால் அதில் கூடிய தகவல் எல்லாமே வந்து சரியான தகவலாக தான் இருக்கும். அதில் ஒரு எரர் வர்றதுக்கோ இல்லை வேறு மாதிரி விஷயங்களை மாற்றி கொடுக்குறதுக்கோ நம்மளை மிஸ்கைடு பண்ணுறதுக்கோ எதுவுமே வாய்ப்பு இல்லை என்சிஆர்டி புக்ஸ். அதனால் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். வேறு புக்ஸை நம்ம நம்பி படிக்கிறதுக்கு என்சிஆர்டி புக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம நம்பி படிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸ் தான் பெஸ்ட்டு. ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவில்லை. நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் முதல்ல பேசிக்ஸ்க்கு இதை நீங்கள் முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் போங்க. ஏன்னா இது சரியான தகவலாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு இது தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோம். ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 அப்படிங்கிறத ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போது நீங்கள் வேறு ஒரு ஏதோ ஒரு ப்ரைவேட் இப்போ கவர்மெண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப சரியாக கொடுத்துருப்பாங்க. அதை நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. பல நாளாகும். ஒரு புக்கு தயாரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப காலம் வந்து எடுத்துக்குவாங்க. புக்கு தயாரித்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு கவர்மெண்ட் தயாரிக்கிறப்ப. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் அகாடமியில் வந்து ஒரு புக் படிக்கிறீங்க. இப்போ ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 தான் சரியான பதில். இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 20 அதில் போட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே படிச்சிருவீங்க. அப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறத ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 20 அப்படி நீங்கள் படிச்சிருவீங்க. இதே கொஸ்டின் யூபிஎஸ்சி எக்ஸாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம், அதே ஆப்ஷனும் இங்கே இருக்கும். ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 20 இருக்கும். இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 தான். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் அகாடமிலையோ வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் படிக்கிறப்போ நீங்கள் 20 படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது தவறான ஒரு பதில் தான், ஆனால் சரியான பதில்னு நீங்கள் நம்பி படிச்சிருக்கிறதுனால தைரியமாக தவறான பதிலை நம்ம சரியாக டிக் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப அந்த மார்க் வந்து நம்ம இழக்கிறோம். ஒரு சரியான கண்டென்ட்டை படிக்காததுனால நம்ம இதில் வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான விஷயம் தான் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு நமக்கு வந்து சரியான ஒரு சோர்ஸ் இருக்கப்போ எதுக்கு நம்ம வேறு ஒரு சோர்ஸ்க்கு போகணும்? நமக்கு கையிலையே நமக்கு எல்லாமே இருக்கப்போ எதுக்கு இல்லாத ஒன்றை தேடி போகணும்? அந்த மாதிரி தான். அதனால் என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே இப்போ யூபிஎஸ்சி நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம். இடையில நிறைய பேர் வெவ்வேறு எக்ஸாமுக்கு படிப்போம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு படிப்போம், பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ்க்கு படிப்போம். இப்போ காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கு நம்ம படிப்போம். எந்த எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் கண்டென்ட் அப்படிங்கிறது சேம் தான். என்சிஆர்டி புக்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டுடைய சோர்ஸ் அப்படிங்கிறப்போ எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் படித்தாவே போதும். நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நம்ம வந்து அதுவே வந்து போதும் தான். அதுவே நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தபடி இந்த புக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டினுடைய சோர்ஸாக இருக்குது, ரைட் சோர்ஸாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை விட நமக்கு புக்கு தேடி அலைய வேண்டியதில்லை. நம்ம பேசிக்ஸுக்கு எனக்கு தெரியணுமே, பேசிக்ஸுக்கு நான் என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம தேடி அலைஞ்சிட்டு நம்ம கால விரயம் பண்ணாமல் இது நமக்கு வந்து ரொம்ப நேரத்தை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குறது. என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கிறதுனால, சிம்பிளாகவும் இருக்கிறதுனால, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரத்தை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குது. அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிச்சிருங்க. என்சிஆர்டி புக்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு புத்தகங்கள் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நீங்கள் போங்க. என்சிஆர்டி புக்ஸ் வந்து என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காணொலி வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு முதல்ல நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் படிங்க. நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து போங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸும் நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் முதல்ல பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து நீங்கள் முதல்ல என்சிஆர்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெவ்வேறு புக் வந்து நீங்கள் போங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த டாப்பிக்லாம் வந்து என்சிஆர்டிஸ் பேசிக்ஸ்க்கு படிக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்போ அதெல்லாம் நீங்கள் யார் சொன்னாலுமே வந்து கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா யூபிஎஸ்சி என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறப்ப யார் சொல்கிறது இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன தோணுதோ அதுதான் சிலபஸில் இருக்குது. சிலபஸுக்கு பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் புத்தகம், இல்லைனா என்சிஆர்டி புத்தகங்கள், அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வெவ்வேறு புத்தகங்களை நீங்கள் போகணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.